நேற்று டியூட்டி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கடைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். அவ்வளோ அந்த பையனுக்கு தெரியல. அது மொபைலே நம்ம மாற்ற முடியும், கம்ப்யூட்டர்லேயே மாற்ற முடியும் பிடிஎஃப் ஃபைலாக. என்ன கொடுமை இது, 20க்கும் 30க்கும் போட்டுக்கிட்டு வருஷம் 60 நாள் லீவு அழகாக போயிட்டு வந்துடுவாப்புல. வீட்டுக்கு வந்து புதுசாக பனிப்பெண் எடுத்துருக்குறாங்க. எப்பா இந்த ஃபிட்னஸ் டைமுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிட்னஸ் போயிடும். நம்மளுக்கு ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆஸ் யூஸ்வல் டியூட்டி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொட்டீன் டியூட்டியில் வந்து ஸ்கூல் டியூட்டி மட்டும் கிடையாது. ஏன்னா சனிக்கிழமை ஸ்கூல் கிடையாது. இன்றைக்கி போடுற வீடியோ வந்து சனிக்கிழமை, வெள்ளி சனி இங்கே லீவு. ஸோ சனிக்கிழமை நான் வீடியோ போடுறேன். வெள்ளிக்கிழமை வேலையே இல்லை எனக்கு, அதனால் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஓகே, அதனால் எப்போ டியூட்டி வருதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நேற்று டியூட்டி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கடைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். பாக்கி எங்கேயும் போகல. அப்புறம் என்னுடைய வண்டியெல்லாம் வாஷ் பண்ணேன், அதுதான் வேலையாக இருந்துச்சு. ஸோ ஜிம்மா முடிஞ்சு இப்போ நம்ம அதுக்கு வந்து மணி என்ன ஆகுது, மணி வந்து தெரியுதான் தெரியலையே, மணி வந்து 1:05 ஆகுது. இப்போ தான் மதியானம் லஞ்சுக்கு பிறகு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் லஞ்சே முடிக்கல, லேட்டாக தான் எந்திரிச்சேன். இனிமேல் தான் வந்து தான் லஞ்சு சாப்பிட்ணும். இதுக்கு தான் லஞ்செலாம் சாப்பிட்ணும். இப்போ போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது என்ன டியூட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பார்க்கிங் எடுத்துருச்சு, ஒரே பார்க்கிங் பார்த்துக்கிட்டே போனேன். அந்த டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, மக்தபுக்கு வந்தாச்சு. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கணும், என்னமோ வச்சுருக்கணும், கேலண்டரு அது இதுன்ட்டு வச்சுருக்கணும். ஓகே, நம்ம வந்து அப்படியே அந்த பையன்ட்டை கொடுக்கும்போது பிடிஎஃப் ஃபைலாக இல்லை. ஓகே, டாக்குமெண்ட்டாக இருந்துச்சா, டாக்குமெண்ட்டை வந்து பிடிஎஃபாக மாற்றி வேணுமா, அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த பையனுக்கு தெரியல. அது மொபைலே நம்ம மாற்ற முடியும், கம்ப்யூட்டர்லேயே மாற்ற முடியும் பிடிஎஃப் ஃபைலாக. இப்போ முன்னாடி அனுப்புறது வந்து டாக்குமெண்ட்டு, அப்புறமா வந்து என்ன பண்ணேன், கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றி கொடுத்தேன். மக்தபில் வேலை பார்க்குறாங்க, தெரியல என்ன செய்ய. பிரிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வண்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்த டியூட்டி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, எங்கேன்னு தெரியல, லொக்கேஷன் ஒன்றும் வரல. நான் மட்டும் போகிறேன்னா இல்லை அவங்களும் வராங்களா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். பழைய சாதனங்கள் எல்லாம் ஏற்றிருக்குது வண்டியில், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரீசைக்கிளிங்கில் போய் கொடுத்துடணும். அங்கே அவங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. பழைய பேப்பரு, அந்த க்ளவுத்து, அது இதுன்னு எல்லாமே இதாக இருக்குது, கலந்து இருக்குது. பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது நம்ம காம்பவுண்ட்லேயே பேப்பருக்கு உண்டான ஒரு இது இருக்குது, அதில் போட்டுருவேன். இதில் வந்து இந்த இரும்பு இதெல்லாம் இருக்குல்ல, ட்ரேலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போடணும். ஓகே, பெட்ரோல் 30 ரியால் 91. என்ன கொடுமை இது, 20க்கும் 30க்கும் போட்டுக்கிட்டு 30 ரியாலுக்கு பெட்ரோல். கம்மியாக தான் இருக்குது. இந்த கோட்டுக்கு கீழே வந்தோடனே 100 ரியால் வந்துடும்னு சொன்னேன். அன்னைக்கு மறுநாள்லேருந்து 100 ரியால் வர மாட்டேது. 25, 40, இன்றைக்கி 30. என்னென்னே ஒன்றும் விளங்கலை எனக்கு. சரி, ஓகே போடுவோம். அவங்க காரு அவங்க பெட்ரோல் போடுறாங்க, நம்ம ஓட்டுறோம். பெட்ரோல் இல்லாட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன் ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கு. அந்த திங்ஸ் எதுக்கு அங்கே வச்சுட்டு நம்ம வருவோம். இந்த ரைட்டில் போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, பாருங்க ரீசைக்கிளிங், இதுதான் ஃபுல்லாக ரீசைக்கிளிங். நிறைய பொருட்கள் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. அங்கே பிரித்து தரம் பிரித்து பண்ணுவாங்க. பாருங்க, ஓகே, வந்த உடனே அவங்களே வந்துட்டாங்க. பேப்பர் குள்ளு சார் மிக்சிங் தையப் மிக்சிங்காக இருக்குது. ஓகே, இது அங்கே வந்து அவங்க பிரித்து போட்டுக்குவாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை.
பசங்க விளையாடுறது. தேங்க்யூ பாஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. அவங்க பிரித்து போட்டுக்குவாங்க. பெரிய ஒரு யார்டு மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும் இங்கே. ரீசைக்கிளிங். ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு பாய். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்க. ஆமாம், ஒத்தையமில் இருக்காங்க. ஆ, வத்தி போயாச்சா? பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காம தான் தெரியுது. 1 மாதம் தாங்க லீவு பாய்க்கு. 1 மாதமா பாய்? 2 மாதம், 60 நாள். வருஷத்துக்கு போயிடலாம். வருஷம் 60 நாள் லீவு. அழகாக போயிட்டு வந்துடுவாப்புல. ஆமாம், இப்போ தான் பார்க்குறேன். ஊருக்கு போகும்போது சொல்லவே இல்லை பாய், டக்குன்னு பறந்துட்டாங்க. சரி, ஓகே, பாயை சந்திச்சது சந்தோஷம். நான் வரேன். ஓகே, நம்ம அப்படியே பால் எடுத்துகிட்டு போவோம். பாலை எடுத்துகிட்டு மோர் ஒன்று எடுக்கணும், எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு பால் எடுத்தாச்சு, மோர் எடுத்தாச்சு. ஆமாம், அவ்வளோதான், போயிட்டே இருப்போம். வேறு ஒன்றும் தேவையில்லை. பாலம் மோரம் இருந்தால் நம்மளுக்கு ஓடிடும். ஏன்னா 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலையா, நம்ம வந்து ரூமுக்கு போகல. போய் ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா அதுக்கு டைம் இல்லை. சோறை மட்டும் போட்டுவிட்டு மோரை ஊற்றி சாப்பிட்ற வேண்டியதான் இன்றைக்கி. மோர், முட்டை, ஏதாவது ஒன்று பொறுத்து சாப்பிட வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் டியூட்டி. மணி வந்து 6:45 ஆகுது. 7 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில. அப்படியே பிளாங்காக போகிறேன். போயிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டேட்யூன் விடுறாங்க. இந்த தமிமிக்கு தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே வண்டியை நிப்பாட்டிக்கோ, சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லியிருக்காப்புல. என்னத்துக்குன்னு தெரியல, வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில. ஓகே, போயிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம கூட மேடம் வந்து இப்போ தான் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் தான் வாங்கிட்டு வருவேன். ஓகே, அந்த மேடம் அழைச்சிட்டு போயிட்டு தமிழில் போயிட்டு அவங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக பணிப்பெண் எடுத்துருக்குறாங்க. ஒரு 2 வருஷமாகவே இல்லை, முன்னாடி இருந்தாங்க, அப்புறமா எடுக்கவே இல்லை. பின்னத்தில் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டாச்சு. அதோடு நம்ம தலைவரை கொண்டு போயிட்டு ஜிம்மில் இறக்கி விட்டு வந்திருக்கு. ஜிம்மில் இறக்கி விட்டு வந்துட்டேன். மணி 10 மணி ஆகுது. இப்போ போயிட்டு நம்ம போய் எடுக்க போகலாம். எடுத்துகிட்டு தலைவரை அழைக்க வந்துட்டேன். ஃபிட்னஸ் டைம் ஜிம்முக்கு வந்தார. எப்பா, இந்த ஃபிட்னஸ் டைமுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிட்னஸ் போயிடும் போதுக்கு அந்தளவுக்கு தான் இருக்குது. மணி பாருங்கள், மணி 10:30 ஆக போகுது. இதுக்கு மேலே போய்ட்டு நம்ம சாப்பிடணும். என்ன செய்கிறேன்னு தெரில. நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி. எனிவே இப்படியே தான் ஓடும் போது இருக்குது. காலம் முடிச்சிடும். நம்மளுக்கு இப்படியே ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.